ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் அதிசா நடிப்பில் வெளியாக உள்ள குட் பை டக்லி திரைப்படம் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி திரைப்படத்தை போலவே பிரபல திரைப்படத்தோட ரீமேக் திரைப்படமாக பார்த்தீங்கன்னா அமைய இருப்பதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. ஸோ குட் பை டக்லி திரைப்படம் எந்த திரைப்படத்தோட ரீமேக் திரைப்படமாக அமைய போகுது அப்படின்றத வீடியோ கிளிப்பை டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி குட் பை டக்லி திரைப்படம் அடுத்த மாதம், அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக போகுது. ஸோ நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, அதிசா நடிப்பில் வெளியான விடாமுயற்சி திரைப்படம் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் திரைப்படத்தோட ஒரு தழுவல் அப்படின்றக்கான ஒரு தகவல் கிடைச்சிருந்தது. ஸோ அதே போல தான் படமும் பார்த்தீங்கன்னா அமைந்திருந்தது. உலகம் முழுவதும் 150 கோடி கூட பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணல. மிகப்பெரிய ஒரு தோல்வி திரைப்படமாக விடாமுயற்சி திரைப்படம் அமைந்திருந்தது. ஸோ இந்த நிலையில் ரீசெண்டாக குட் பை டக்லி திரைப்படத்தோட டீசர் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. இந்த ஒரு டீசர் 24 ஹவர்ஸில் 32 மில்லியன் வியூஸ் வாங்கி ஒரு தரமான சம்பவத்தை பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தது. மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பையும் இந்த ஒரு டீசர் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்குது. இந்த ஒரு நிலையில் தற்பொழுது குட் பை டக்லி திரைப்படம் பார்த்தீங்கன்னா கொரியன் திரைப்படத்தோட தழுவல் அப்படின்றக்கான ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. அதாவது லீவ் ஒன்டே இயக்கிய தென் கொரிய திரைப்படமான தி கேங்ஸ்டர் தி காப் தி டெவில் இந்த திரைப்படத்தோட ரீமேக் திரைப்படமாகத்தான் குட் பை டக்லி திரைப்படம் உருவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் கொலைகாரனை பிடிக்க ஒரு கிரைம் தலைவருக்கும் துப்பறியும் நபருக்கும் இடையே நடக்கும் கதை தான் இந்த திரைப்படத்தோட கதை. இந்த ஒரு திரைப்படம் வெளியாகி கதை மற்றும் அழுத்தமான நடிப்புக்காக பாராட்டை பெற்றிருந்தது. ஒருவேளை குட் பை டக்லி திரைப்படம் கொரியன் திரைப்படத்தோட ரீமேக் திரைப்படமாக இருந்தால் கண்டிப்பாக அழுத்தமான நடிப்பும் அது மட்டும் இல்லாமல் கதையும் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வசூலில் ஒரு தரமான சம்பவம் பண்ணும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்றால் படம் அடுத்த மாதம் ஏப்ரல் 10ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக போகுது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? குட் பை டக்லி திரைப்படம் ஒரு ரீமேக் திரைப்படமாக பார்த்தீங்கன்னா அமைய இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதை பற்றியும் உங்களோட கருத்து என்ன அப்படின்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.